அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 18/2/2015 மாசி மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை சதுர்தசி திதியானது காலை 8:13 வரை, பின்பு அமாவாசை திதி. திருவோண நட்சத்திரமானது காலை 8:42 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். சித்த யோகமானது காலை 8:42 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலமானது மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. இன்று சர்வ அமாவாசை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, 6இல் ராகு, 10இல் சந்திரன், 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது பலமும் வலிமையும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது இருக்கிறது. நெருங்கியவரிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் முழுமையாக விலகி எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை இன்றைய நாளில் அடைவீர்கள். ரிஷப ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் சூரியனும் 11ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். கடந்த சில நாட்களாக எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க சமயத்தில் வந்தடைந்து இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பானது இருக்கிறது. மிதுன ராசினியர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமான அமைப்பு இருந்தாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் வியாபார ரீதியாக எதிர்நீச்சல் போட வேண்டிய ஒரு சாதகமற்ற சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தேவையற்ற நெருக்கடிகள், சிலருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது, மற்றவரிடம் பேசுகின்ற போது நிதானத்தினை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் புதனும் அமைய பெற்று 3இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தொழில் ரீதியாக லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது சாதகமாக இருக்கும். கடந்த கால சிக்கல்கள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் சாதகமாக அமைய பெற்று 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் சிக்கல்கள் எல்லாம் விலகி நல்ல பேர் எடுக்கக்கூடிய அமைப்பும், சிலருக்கு புதிய பொறுப்புகளை அடையக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலையும் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் சாதகமாக அமைய பெற்று 11இல் குரு சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை எளிதில் அடைவீர்கள். இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், சிக்கல்கள் எல்லாம் குறைந்து சாதகமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் கூட கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடி அதன் மூலமாக சாதகங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.